இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கருத்து. வள்ளல் பெருமானை பற்றி எல்லாருக்கும் தெரியும். வள்ளலார் வடலூரில் சபையை நிறுவி இன்றைக்கி உலக பிரசித்தமான ஒரு மகானாக இருக்கிறார். அவர் 6 திருமுறைகள் எழுதியிருக்கார். முதல் 5 திருமுறை ஒரு தொகுப்பாகவும் 6ஆம் திருமுறை ஒரு தொகுப்பாகவும் இருக்குது. இத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி அவர் சமாதி நிலை அவர் காணாமல் போனது. மாணிக்க வாசக பெருந்தகை மாதிரி காணாமல் போனார் இல்லையா? இறைவனோட 2 கலந்தார். அந்த நிலை ஆண்டாள் நாச்சியாருக்கு மாதிரி இவருக்கும் ஆச்சு இல்லையா? இது சமீப காலத்திய வரலாறு. இதில் பொய் கதை அப்படின்றதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான், சமீபத்தில் நம்முடைய தாத்தாக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மகான். அப்படிப்பட்ட மகான் தன்னோட நூலில் ஏராளமான இடங்களில் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லுவார். அவர் துளி கூட பயப்படாமல் சத்தியம் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்வது சத்தியம் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய வார்த்தைகளில் உண்மை மட்டுமே இருக்கும். மகான்களின் சொற்கள் வெகுளி கூறினும் அருளி கூறினும் பயனை பயந்தே விடும் மொழி இல்லையா? மறை சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி மகான்களுடைய வாயிலிருந்து வரும் சொற்கள். எனக்கு வள்ளலார் பெருமானுடைய புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் மனசு ரெட்டிப்பட்டி சுவாமிகளுடைய பாடல்களை எப்போதும் மனசு இந்த கருத்து அந்த பாடலில் வருதே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வரும். அதனால் எனக்கு இது அன்பர் பெருமக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சொல்லணும் அப்படின்றதுனால சொல்கிறேன். இதெல்லாம் உரைநடை நூலிலேருந்து நான் எடுத்து சொல்கிறேன். இப்போ தேவாரம் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. தேவாரம் என்பது தேவ் தயவு, ஆரம் என்பது ஒழுங்கு, அந்த மாலையாக தொடுக்கப்பட்டது. அதாவது மலர்கள் பல இருந்தாலும் அதை ஒரு நூலில் இணைச்சி கொண்டு வர்றப்போ அது மாலையாகும். அது போல் தயவை ஒழுங்குபடுத்தி சொல்லப்பட்டது தான் தேவாரம் அப்படின்னு இவர் சொல்கிறார். தேவாரத்துக்கு விளக்கம் சொல்கிறார். தேவாரம் என்பது தேவ் தயவு ப்ளஸ் ஆரம். ஆரம் என்பது ஒழுங்கு, தயா ஒழுங்கே தேவாரம். தயாவும் ஒழுங்கும் சேர்ந்ததே தேவாரம் அப்படின்னு சொல்கிறார். திருவாசகம் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாரு. திருவாசகம் என்பது மெய்ப்பொருள் நிரம்பிய வார்த்தை. மெய்ப்பொருள் நிரம்பிய வார்த்தை, மெய்ப்பொருளை தரும் வார்த்தை. என்ன சொல்கிறாரு? மெய்ப்பொருள் நிரம்பிய வார்த்தை, மெய்ப்பொருளை தரும் வார்த்தை, இறைவனையே நமக்கு தரக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். அந்த திருவாசகத்தில் உள்ள வார்த்தைகள். வேதங்களை பற்றி ஆகமங்களை பற்றி சொல்கிற போது சொல்கிறாரு, வேதம் 10 லட்சணத்தை விளக்கும். வேதம் என்பது 10 லட்சணத்தை விளக்கும், இறைவனை பற்றிய உண்மைகளை விளக்கும். ஆகமம் 10 லட்சணத்தை விளக்கும். ஆகமங்கள் எதை பற்றி சொல்லுதுன்னா 10 லட்சணத்தை விளக்கும். புராணங்கள், அந்த புராண கதைகள் என்பது பாச லட்சணத்தை விளக்கும். இந்த வேதம், ஆகமம், புராணம் இந்த 3 சொற்களுக்கும் இறைவன் தான் முக்கியம். அதாவது முக்கியமான நூல் மாதிரி 3ஐயும் இணைக்கிறது இறைவன். அதனுடைய விளக்கத்தை பாருங்கள். வேதம் என்பது 10 லட்சணத்தை விளக்கும். ஆகமம் என்பது பசு லட்சணத்தை விளக்கும். புராணம் பாச லட்சணத்தை விளக்கும். சுருக்கமாக சொல்லிட்டார், சுருக்கமாகவும் விளக்கமாகவும். இதிகாசம் என்பது பக்தியை விளக்கும்.
இப்போ மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் இதிகாசம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பக்தியை விளக்கும். ஸ்மிருதி கர்மத்தை விளக்கும். மேலும் வேதம் பதி, பசு, பாசத்தை சொல்லும். வேதத்தில் 3மே சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக எடுப்பாக தெரியக்கூடியது பதியை பற்றிய லட்சணத்தை விளக்கக்கூடியது. ஆனால் 3ஐயும் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஞான நூல்னால் இந்த 3 பற்றியும் பேசணும், 3ல் ஏதோ ஒன்றை பற்றியும் பேசணும். இந்த வேதம் இது 3ஐயும் பேசும், பதி லட்சணத்தை அதிகமாக விளக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுபோல் ஆகமமும் சொல்லும் வேதம், ஆகமமும் சொல்லும் வேதம் என்பது 4 மகா வாக்கியம்தான். 4 மகா வாக்கியம்தான் வேதம். ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் ஆகமமும் சொல்லும் வேதம் என்பது 4 மகா வாக்கியம்தான். மற்றவை அடங்க உபாங்க சாங்க பிரத்யாங்கங்கள், அதோட அதாவது இட்டுக்கட்டிய மற்ற விஷயங்கள், மகா வாக்கியங்களை விளக்கக்கூடிய உப கருவிகளாக, அதாவது பிரத்யாங்கங்கள், பிற அங்கங்கள், அதோடு சேர்ந்த அங்கங்கள், இவைகள் யாவும் மனமடங்கும் துவாரமாகும். இந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் இது எல்லாம் எதுக்கு, ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, இவைகள் யாவும் மனம் அடங்கும் துவாரமாகும். மனசு ஏன் அடங்கணும்? அது எப்பவும் பேய்க்குரங்கு போல் குதிச்சுக்கிட்டே இருக்கும். இவர் தாய்மான சுவாமிகள் சொல்லுவார், மனசை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப அருமையான வாசகம் அது. கொல்லி தேள் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்கு அப்படின்வார் மனசை. அது மாதிரி ஆசை பிசாசு, மனம் பேய், இப்படி பெரியவங்க எல்லாரும் பேய் பிசாசுன்னெலாம் விளக்குவாங்க. பேய் பிடிச்சவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க, அது இஷ்டத்துக்கு போய் ஏதோ பண்ணுவாங்க. அது மாதிரி அது அந்த ஆசையானது மனசை அப்படி ஆபாசமாக இழுத்து இழுத்து அவஸ்தைப்படுத்தும். அதனால் அதை எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மனசை அடக்கக்கூடிய துவாரமாகும். இதுங்களையெல்லாம் இந்த வேதம், ஆகமம் இதுங்களையெல்லாம் படிக்கிறதுனால, புராணம், இதிகாசங்களையெல்லாம் படிக்கிறதுனால என்ன பலன்னா, அவ்வளவு வேகமாக இருக்கிற அந்த கொல்லி தேள் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்கை அடக்கக்கூடிய துவாரமாகும். ஒரு சின்ன துவாரத்தில் எல்லாம் போய் நுழையிறதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக இதையெல்லாம் கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் படிக்கணும். பாரதியார் சொல்லுவார், வேதங்கள் எல்லாரும் படிக்கணும்னுவார். அது மாதிரி அடுத்த இன்னொரு பெரிய விஷயத்தை வள்ளல் பெருந்தகை தன்னோட உரைநடை நூலில் சொல்கிறார். சமய நூல் உண்மை அப்படின்னு தலைப்பு கொடுத்து சொல்கிறாரு. மாணிக்க வாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதர் அல்லர். இந்த பகுதியை நான் படிக்கிறப்போ எனக்கு எதிர்ப்பும் வரலாம், ஆதரவும் வரலாம். நான் என்னுடைய சொந்த கருத்தை, சொந்த தயாரிப்பை தரவில்லை. ஒரு மகான் சொன்னதை சொல்கிறேன், எடுத்து சொல்லுகிறேன், அவ்வளவுதான் இல்லையா? அப்போது இந்த மகான் சொன்னதை நான் சொல்லும் பொழுது இந்த கருத்து என்னுடைய கருத்து இல்லைன்னு தெரியறதுனால அடியார்கள் யோசிக்கணுமே தவிர எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுனாலையோ எதிர்ப்பு கொடுக்கறதுனாலையோ உங்களுக்கு லாபம் இருக்காது. யோசிக்கணும், அவ்வளவு மட்டுமே. எல்லாரும் இதை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க. வெகு சிலர் இதை பற்றி எதிர்ப்பு கொடுக்கலாம். அதனால் சொல்லிட்டேன். மாணிக்க வாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதர் அல்லர். இந்த உண்மை புரிஞ்சவங்களுக்கு கட்டாயமாக புரியும். தத்துவங்கள் அவங்க எல்லாரும் என்னென்னா, மாணிக்க வாசக சுவாமிகளாக இருந்தாலும் நாயன்மார்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் தத்துவங்கள். தேவாரம், திருவாசகம் முதலியவைகள் மேற்குறித்தவர்கள் பாடியன அல்ல. சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். இந்த கதைகள், இந்த பாடல்கள் எல்லாம் சில சித்தர்கள் செய்த சரித்திரம். அதற்கு மேற்கோள் வேண்டுவதன் பொருட்டு இப்போது
திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதியதுன்னு சொன்னால் தான் அது ஒரு கதையாக அழகாக இருந்தால் தான் மக்களுக்கு முழு நம்பிக்கை வரும் இல்லையா? அதை விட்டுட்டு சும்மா 2 வரி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? அதனால் அதற்கு மேற்கோள் வேண்டுவதன் பொருட்டு சில பாடலும் செய்து புராணங்களில் மேற்குறித்தபடி பெயரிட்டு, புராணத்தில் சொன்ன மாதிரி மேற்குறித்தபடி பெயரிட்டு அவர்கள் செய்ததாக, அதாவது மாணிக்கவாசகர் செய்ததாக பரிச்சயம் செய்ததே தவிர உண்மை அல்ல. இவற்றுக்கு உரிய தாத்பரியங்களும் உண்மைகளும் சுத்த சன்மார்க்கத்தில் பகிரங்கமாய் இனி வெளிப்படும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லவில்லை. வள்ளல் பெருந்தகையோட வாக்கியத்தை அவருடைய நூல்லேருந்து எடுத்து காமிச்சேன். இதே கருத்து நம்ம இவர் ஒரு சித்தர், ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ஒரு சித்தர் இல்லையா? அவர் இதே கருத்தை கொஞ்சம் லைட்டாக சில இடங்களில் காமிச்சிக்கிட்டு போவார். ஒரு பாடலில் ஒரு இடத்துல சொல்கிற கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஒரு சக்கரம் வந்தது பொய்யான்னு ஒரு பாடல், மிக அருமையான தத்துவங்கள் நிறைஞ்ச ஒரு பாடல் அது. அந்த பாடலில் ஒரு பகுதி மட்டும் சொல்கிறேன், அது ரொம்ப நீளமாக போகும். தேவர்கள் வந்தது பொய்யா, அவர் பொய்யா மெய்யா பொய்யா மெய்யான்னு ஒரே பாடலில் பொய்யா மெய்யா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி நம்மளை யோசித்து முடிவெடுத்துக்க சொல்லி விட்டுடுறார் பாருங்க. அந்த சாமர்த்தியமான பாடல் வரிகள். தேவர்கள் வந்ததும் பொய்யா, அவங்க வந்தது பொய்யா என்ன? 14 சித்தர்களானது மெய்யா, அவங்க சித்தர்களாக இருந்தது பொய்யா மெய்யா. மூவர்கள் வந்ததும் பொய்யா, தேவர்கள் மூவர் வந்தது பிரம்மன், திருமால், சதாசிவன், இப்படி இவங்க தேவர்கள் மூவர்கள் வந்ததும் பொய்யா. முனி யோகியர் என்பது மெய்யா, யோகிகள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மெய்யா. மூவரோடு மாணிக்க வாசகர் திருவாசகமும் முடித்த தேவாரமும் பொய்யா. இந்த மூவர் வந்தது பொய்யா மெய்யா. அதோட மாணிக்க வாசகர் வந்தாரே, அவர் வந்ததும் இந்த திருவாசகமும் முடித்த தேவாரமும் பொய்யா அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு அதில் வடித்த தேன் உண்டார் மெய்யா அப்படின்னு கேட்குறார். இந்த பொய்யா மெய்யான்றது அன்பர்களுடைய ஆய்வுக்கு அவங்க நேரடியாக இறை அனுபவம் கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், காப்பி அடித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது அல்ல அப்படின்னு அடியார்களுடைய மனசுக்கு அவர் விட்டு கொடுத்து, எவ்வளவு அருமையான தத்துவம். இப்போ வள்ளல் பெருமான் சொன்ன அதே கருத்தை தான் இவரும் சொல்கிறார். அவர் அடித்து சொல்கிறார், இவரே மறைச்சி சொல்கிறார். ஏன்னா சித்தர் பாஷை கருத்து வேறு, சித்தர் சொல்லும் பாஷை வேறு, கருத்து வேறு. அதை இவரும் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வேறு இடங்களில் வேறு பாடல்களில் சொல்லுவார். சித்தர் பாஷை கருத்து வேறுனும் சுக்கிரவாரம் விரதத்தில் எப்படி அப்படின்னு ஒரு நீளமாக போகும். அவர் என்ன சொல்லுவார், சித்தருடைய வார்த்தைகள் வேறாக இருக்கும், அதன் பொருள் வேறாக இருக்கும் அப்படின்றது ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வேறொரு பாடலில் சொல்லியிருக்காரு. இந்த வரியை இன்னொரு தடவை சொல்கிறேன். தேவர்கள் வந்ததும் பொய்யா, 14 சித்தர்கள் ஆனது மெய்யா, மூவர்கள் வந்ததும் பொய்யா, முனி யோகியர் என்பது மெய்யா. மூவரோடு மாணிக்க வாசகர் திருவாசகமும் முடித்த தேவாரமும் பொய்யா, அதில் வடித்த தேன் உண்டார் மெய்யா அப்படின்னு கேட்குறார். இந்த தேவாரம் திருவாசகம் இவங்கெல்லாம் வந்தது, மூவர் வந்தது, இதெல்லாம் பொய்யா மெய்யா? யோசிங்க. அந்த திருவாசகத்தில் தேன் இருக்குது. திருவாசகம் அதாவது மெய்ப்பொருளை பற்றி பேசும்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். திருவாசகம் மெய்ப்பொருளை பேசும், மெய்ப்பொருளை பற்றி பேசும், மெய்ப்பொருளை கொடுக்கும்னு சொல்லியிருக்கார். இறைவனையே நமக்கு தரக்கூடியது திருவாசகம்னு சொல்லியிருக்கார். அப்படி உயர்வாக சொன்ன ஒருத்தர் அது பொய் அப்படின்னு சொல்ல வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் அவருக்கு இல்லை.
தெரியாமல் சொல்லுவாரா? இது என்னுடைய சொந்த கேள்வி. நான் அன்பர்கள் அடியார்கள் கிட்ட வைக்கக்கூடிய ஒரு என்னுடைய கேள்வி. அவங்கள்லாம் இந்த மாதிரி மகான்கள்லாம் தெரியாமல் சொல்லக்கூடியவங்களா, விஷயமில்லாமல் சொல்லக்கூடியவங்களா, வாயில் வந்ததை சொல்லக்கூடியவங்களா? இதை எல்லாரும் யோசிக்கணும். ஏன்னா ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு பகுதி. இன்றைக்கி திருவாசகத்துக்கு எந்த அளவுக்கு மகிமை இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நாடு என்ன, உலக அளவில் திருவாசகத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது, ஆன்மீக நாட்டம் இருக்குது, எத்தனை பேர் மனசை எப்படி உருக்கி வைக்கிது, எல்லாமே உண்மை. திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்க. அதில் ஏன் உருகலைன்னா வேறு எதுலேயுமே உனக்கு உருக்கமே வராது, போ உன் மனசு கல் அப்படின்ற அளவுக்கு திருவாசகத்தை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் திருவாசகம் அவ்வளவு உயர்ந்தது. அதை திருவாசகத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் அது ஒரு மெய்ப்பொருளை பற்றி சொல்லக்கூடியது, மெய்ப்பொருளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த திருவாசகம் மெய்ப்பொருள் நிரம்பிய வார்த்தை, மெய்ப்பொருளை தரும் வார்த்தை. அப்படிப்பட்டவர் இது. அதாவது வேறு ஒருவரால் எழுதப்பட்டது, சித்தர்களால் எழுதப்பட்டது, தேவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்லியிருக்கிறத இந்த பதிவில் நான் பதிவு செய்கிற. வாழ்க வளமுடன். எல்லாரும் அதாவது ஆன்மீக ஈடுபாடு இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு சவாலான சிந்தனை. திருவாசகம் உண்மை, அதில் எந்த கோளாறும் இல்லை. இறைவனால் எழுதப்பட்டது, அதுவும் உண்மை. ஆனால் இறைவனால் அருளப்பட்டது, இறைவனை பற்றி சொல்லுவது, இறைவனை நமக்கு அளிக்கக்கூடியது, இத்தனையும் உண்மை. அதை யாரும் அவங்க மறுத்து சொல்லலை. ரெண்டு பேருமே திருவாசகத்தில் தேன் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த தேனை யாராவது வடித்து சாப்பிட்டாங்களா, அது உண்மையா அப்படின்னு தான் கேட்குறாரு. அந்த வரிகள் ரொம்ப ஆழமான கருத்துள்ள வரிகள். வள்ளல் பெருந்தகை சொல்லி இருக்கிறதும் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்லி இருக்கிறதும் மிக அருமையான கருத்து அப்படின்றத சொல்லிட்டு, இதை பற்றி நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் செலவாயிட போகிறதில்ல, நம்முடைய ஆன்மீகம் தடப்பட்டுட போகிறதில்ல. சிந்தனை தூண்டுதல், அறிவு விளக்கத்தை தேடுதல், அவ்வளவுதான் இதில் என்னை பொறுத்தவரை நான் எடுத்துக்கொள்ளும் கருத்து. இது அன்பர்களுக்கு அடியார்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் என் மேலே எந்த தவறும் இல்லை. ஏன்னா நான் சொன்னதை சொன்னேன், என்னுடைய சொந்த கருத்தை சொல்லலை. தேவர்கள் வந்ததும் பொய்யா, 14 சித்தர்கள் ஆனது மெய்யா, மூவர்கள் வந்ததும் பொய்யா, முனி யோகியர் என்பது மெய்யா, மூவரோடு மாணிக்க வாசகர் திருவாசகமும் முடித்த தேவாரமும் பொய்யா, அதில் வடித்த தேனுண்டார் மெய்யா. வள்ளல் பெருந்தகையோட இந்த வாசகம் வாசக நடையில் இருக்குது, இவரது பாடல் நடையில் இருக்குது. ரெண்டும் கருத்து ஒற்றுமை அப்படின்றது என்னோட கருத்து. வாழ்க வளமுடன். உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் இது. ஒரு அதாவது ஒரு தேடலுக்கு, ஒரு ஆன்மீக தேடலுக்கு நம்மை கொண்டு செல்லும். இன்னும் இறை நாட்டம் அதிகரிக்கணும். அதாவது இறைவனை அடையக்கூடிய வழிகள் பல இருக்கலாம். இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அது மாதிரி மற்ற இனங்கள், மற்ற உயிரினங்கள் இறைவன் அடையணும்னு நினச்சி திட்டமிட போகிறதில்ல. அந்த பாக்கியம் மானிடர்களாகிய நமக்கு மட்டுமே உரியது. அதனால் நாம் இறைவனை அடையும் பாதையில் என்ன நம்ம செய்யணும், எதிலேயே நிற்கக்கூடாது. எங்கேயே நின்னால் அது இறைவன் அடைய இன்னும் தூரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கும், நமக்கு நாமே விளக்கத்தை அதிகமாக அடையிறதுக்கும் உருகிறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும்
அப்படின்னு கேட்டுட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. நான் மகான்களுக்கு நான் வேண்டியவளாக இருப்பேனே தவிர விரோதி அல்ல. இறைவன் என்னை அடிமை கொள்ள வேண்டும், அதுவே என் விருப்பம். அதனால் நான் இறை கருத்துக்கு மாறுபட்டவள் அல்ல. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கையை சேர்ந்தவள் இல்லை. இதை புரிஞ்சிட்டு உங்களோட சிந்தனைகளை தூண்டிவிட்டு பதில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.